வணக்கம் திருவண்ணாமலை. உங்கள் அனைவருக்கும் விவாக சங்கமனுடைய காலை வணக்கங்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு மங்களகரமான நாள். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் விஸ்வாமித்திரி மகரிஷி கோத்திரம். எதிர்பார்ப்பு வாமதேவ மகரிஷி கோத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் சித்தூர் சைடு இருக்காங்க. நான் 5 பங்கு 6 பங்கு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். எனக்கு 2 சன். மூத்த பையனும் டாக்டர் தான். அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. 2வது சன்னுக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம். நல்ல எம்பிபிஎஸ் முடித்தது, அது எம்டி முடித்தாங்க. யார் இருந்தாலும் அந்த மெடிக்கல் லைன்லேயே தான் வேணும் எங்களுக்கு பொண்ணு. நாம் இன்றைக்கி எக்ஸ்பெக்டிங்கோடு வந்தோம். போகும்போதும் சந்தோஷமாக போகணும். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எனக்கு ஒரே பொண்ணு, 5 பையன். 3வது பையனுக்கு பார்க்கும்போது அதில் தோஷம் இருக்குன்னாங்க. அப்போ தான் நான் இந்த விவாக சங்கமம் மீட் பண்ணேன். அப்போ சொன்னாங்க, எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், நாங்கள் அதுக்கு மேட்சாக நாங்கள் பண்ணி தரோம்னாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க இப்போ எல்லாருமே விருப்பமாக கை தூக்கி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தேதியும் வருடமும் உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை நம்ம பரிமாறிக்கலாம். உங்களுக்கு ஜாதக காப்பியை நாங்கள் கொடுக்குறோம். பொண்ணு இங்கே திருவண்ணாமலையில் தான் வேலை செய்கிறா. நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு இந்த சமூகம் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன். எந்த குட் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பையன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பையன், எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிர்பார்ப்புன்றது என்னென்னா பொண்ணு நல்லா இருக்கணும், பட் டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இப்போ எங்கள் தம்பிக்கு தான் வரன் பார்த்துட்ருக்கோம். அவர் பிஇ பண்ணியிருக்காரு. பிஇ இசிஇ பண்ணிவிட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சென்னையில். அப்புறம் இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி இந்த ஜூனில் திருச்செந்தூரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அசிஸ்டண்ட் வார்டனாக சேர்ந்துருக்காரு, பணியில் சேர்ந்துருக்காரு. எதுனா நல்ல வரன் இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பிஇ சிவில் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர் மந்த் 50,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை, எனி டிகிரி ப்ளஸ் வெஜிடேரியன். ரைட் பர்சன். ஒரு நல்ல ஜாதக பொறுத்து சரி, மூல நட்சத்திரம் யாராவது மூல நட்சத்திரம் பரவாயில்ல சார், என் பையனுக்கு நான் எடுக்கிறதுக்கு ரெடி, அப்படியே தான் சொல்கிறீங்களா? கை தூக்கலாம். எனக்கு நட்சத்திரம் முக்கியம் இல்லை, கை தூக்கலாம். அங்கே 1, வேற 2, 3, 4, 5 பேர் ஃபேமிலியில் 6 பேர் மூல நட்சத்திரம் அக்செப்டட். ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஓவர். ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஓவரா? தயவு செய்து இவங்களை எல்லாம் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், முடிவு பண்ணிடுங்க. ஓகேவா? நாங்கள் விழுப்புரத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணி குடும்பம் இருக்கோம், சொந்த வீடு இருக்குது. எங்களுக்கு இந்த ரம்யாவுக்கு நல்லா படித்த மணமகன், நல்ல குடும்ப பாங்கான மணமகன் தேவை. நாங்கள் இப்போ வரன் பார்க்க வந்தது என்னோட அக்கா பையனோட பேர் ஜீவன்குமார். எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாரு, டெர்மட்டாலஜியும் முடிச்சிட்டாரு. பெங்களூர் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷத்துக்கு 14 lakhs சேல்ரி வாங்குறாரு. எங்களுக்கு டாக்டர் பொண்ணாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். காயத்ரி என்கிற டாக்டர் வரனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீம் ஒர்க் வேணும். இதை தான் நான் எல்லாத்துக்கிட்டும் கேட்குறேன். இந்த சுயம்பரம் வந்த உடனே ஒரு டாக்டரை பார்க்குறீங்களா சார்? திருவண்ணாமலையில் காயத்ரி டாக்டர் கவனித்தேன். சரி, விவாக சங்கத்தில் கேளுங்க சார், டாக்டர்ஸ் வரன் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க.